பெருமாள் வச்சிருக்கார். அப்போ ஒரு திருவடியோ நிற்கிற திருக்கோலம் அது. பூமியில 2 திருவடியும் பதியல, வலது திருவடி மட்டும்தான் பூமியில பதிஞ்சிருக்கும். இடது திருவடியை மேல் நோக்கி வச்சிருக்கார். திருமங்கையாழ்வாருடைய பாசுரம், திவளும் வெண்மதி போல் திருமகத் தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பது அறிந்தும் ஆகிலும் ஆசவிடாளாள் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின் தாழ் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்த பிரானே. இந்த பெருமானுடைய கன்னத்துல எப்பவும் மை தீட்டிருக்கும். கல்யாணம் பண்ற அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு மை தீட்டுவாளும் இல்லையோ, இவதான் நித்திய கல்யாண பெருமாளாச்சே. அதனால நித்தியமே இந்த பெருமாளுக்கு மை தீட்டிருப்பா. சேவிச்சா நிஜமாவே நம்மளே இப்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு தோன்றாப்புலதான் பெருமாள் எழுந்துள்ளிருப்பார். வராக பெருமான் பிரளய சமுத்திரத்திலிருந்து பூமாதேவி இடந்தெடுத்தவர். நம்மை சம்சார சாகரத்திலிருந்து கண்டிப்பாக தூக்கி விடுவார். நித்திய கல்யாண பெருமாளை சேவித்துக் கொண்டோம். வராக தீர்த்தம், கோமளவல்லி நாச்சியார் அகிலவல்லி தாயார் கல்யாண தீர்த்தம்,